ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ மார்னிங் வந்து 6 ஆகுது. இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இன்றைக்கி வந்து தம்பிக்கு வந்து நான் வந்து இந்த ஃப்ளாஷ் கார்டு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃப்ளாக்ஸ்லாம் சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். வந்து அவர் டக்குன்னு வந்து புரிஞ்சுக்கிறாரு எதாக இருந்தாலும். அதனால் இன்றைக்கி வந்து ஃப்ளாகெல்லாம் நம்ம வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிட்ருக்கேன். வரைஞ்சிட்டு அவர் தூங்கிட்டு இருக்காரு. தூங்கி எந்திரிச்ச உடனே ப்ரஷ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு உடனே நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இன்னும் ஒரு 4-5 ஃப்ளாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஃப்ளாக் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்டு வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுனால அவங்க சீக்கிரமாக வந்து அவங்களோட மெமரி பவர் வந்து அதிகமாகும். இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 10 ஃப்ளாக்ஸ் நான் சொல்லித்தரேன் அப்படின்னா அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா ஒரு 2-3 ஃப்ளாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். இதுக்கு பேக் சைடில் நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து இது ஃபுல்லாக அவங்க வந்து சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு 2-3 நீங்கள் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து அப்படியே அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவாங்க. அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம ஸ்கெட்ச் பண்ணும் போதே வந்து வறுக்குன்னு இப்படி நீங்கள் தீட்டினீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து ஸ்கெட்ச் வீணாயிடும். நம்ம போடுறப்ப வந்து ஒவ்வொரு லைனாக நீங்கள் அது வந்து பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது சீக்கிரமாக வந்து நமக்கு நல்ல டார்க் கலரில் கிடைக்கும். நம்ம நார்மலாக அப்படியே தீட்டுன்னு தீட்டினீங்கன்னா அதோட இங்கே பாருங்க அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்காது. இப்போ ஒவ்வொரு லைனாக நம்ம போடுறத பாருங்க. ஒவ்வொரு லைனாக போடும்போது எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். கலரிங் அவசரமாக ரெடி பண்ணுறோன்றதுக்காக நம்ம வந்து அப்படியே கிறுக்கிடுவோம். அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா சீக்கிரமாக ஸ்கெட்சும் வீணாக போயிடும். நம்ம ஃப்ளாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய ரெட் கலர் தான் யூஸ் ஆகுது. அதனால் அதுக்கு மட்டும் வந்து ஸ்கெட்சு வந்து செட் ஆகாது. இது மாதிரி மார்க்கர் பெருசாக வாங்கிக்கோங்க. இது வந்து நான் ஸ்கெட்சை காலி பண்ணிட்டேன் அந்த ஃப்ளாக்ஸுக்கே. ஒவ்வொரு ஃப்ளாகும் வரையும் போது இப்படி வெறுமனையாக ஒரு ரவுண்டு மட்டும் இருந்துச்சுன்னா ஜப்பான். இது ஃபுல்லாக நம்ம வந்து இப்போ வந்து க்ரீன் கலர் அடிக்க போகிறோம். உடனே அது வந்து வேறு கண்ட்ரியாக மாறிடும். அவருக்கு வந்து அந்த ஈவனாக இருந்தாலுமே அதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்னடி பண்ணீங்க? இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வராரு. என்ன பண்ணுறீங்க? அம்மா 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 என்னடி பண்ணுறீங்க? தூங்கி எழுந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கு நல்லது. ஆமாப்பா, தூங்கி எழுந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணாதான் உடம்புக்கு நல்லது. தூங்கி எழுந்திரிச்சிட்டு எக்ஸசைஸ் பண்ணு. சரி, பண்ணுறேன். இதை உனக்கு அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கேன் கண்டுபிடிங்க. ஜப்பான் இல்லடி, என் ஃபுல்லாக கரெக்டாக இங்கே வரு. ஜப்பான்னா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும், நடுவில் மட்டும் ரெட்டாக இருக்கும். இது ஃபுல்லாக க்ரீன் அடிச்சுட்டு உனக்கு நான் சொல்கிறேன். இது என்னது? பங்களாதேஷ். இது என்னது? பங்களாதேஷ். ஓகே, சரிப்பா. அம்மா ரெடி பண்ணிவிட்டு உனக்கு சொல்லித்தரேன். நைட்டு அது வரைஞ்சிட்டு இருந்தப்பயே கேட்டுட்டு இருந்தார். கரெக்டாக ஞாபகமாக வந்து சொல்கிறாரு பாருங்கள். பிள்ளைக்கு கடைன்னு இதை ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து இது பண்ணுவோம். என்ன பண்ணுறேம்மா? ஃப்ளாக் வரைஞ்சிட்டு இருக்கேன். என் மூஞ்சி தான் தெரியுதுமா? உன் மூஞ்சி தான் தெரியுதாப்பா? பரவாயில்ல, அப்படியே பேசுங்க. இப்போ என்ன பண்ணுறேம்மா? குட் மார்னிங்மா. குட் மார்னிங். என் பிள்ளை எந்திரிச்சு வந்து அவனே vlog எடுத்துக்கிட்டு இருக்கான். அம்மா நீ என்ன பண்ணுற? நீங்களே சொல்லுங்க அம்மா என்ன பண்ணுறேன்னு வீடியோவில். இப்போ நீ கரெக்டாக தெரியுற? அம்மா தெரியலம்மா, இப்போ தான் நான் எழுந்திரிச்சேன். ஆமாப்பா, நீ எந்திரிக்கிறதுக்குள்ளேயும் அம்மா இந்த வேலையை முடிச்சிடணும்னு நினச்சேன்ப்பா. ஆனால் நீ எந்திரிச்சிட்டப்பா. யாருக்காக வந்துக்கிட்டு? உனக்காக தான்ப்பா. நான் வந்து கேட்கலையா? சைடு ஃபுல்லாக அடிச்சிரு. நான் இந்த சைடு ஃபுல்லாக அடிச்சு விட்றேன். ஓகே,
நான் சூப்பராக இருக்கிறேனாமா? அடிப்பா அடிப்பா ஃபுல்லாக அடி. இதுக்கு பேர் என்ன? உக்ரைன். மேலே ப்ளூவும் கீழே எல்லோவும் இருக்கும். இது பேர் என்ன? வெளியில் வராமல் சார். வெளியில் வராமல் ஃபுல்லாக அடி வேகமா. அம்மா எப்படி அடிக்கிறேன்? வேகமாயிட்டா இது பிரிஞ்சு போயிடும். கரெக்ட் இப்போ அதனால தான் பொறுமையாக இருக்கிறேன். சரிப்பா. அதானே முன்னாடியே சொன்னேன். என்னப்பா சொன்ன? பங்களாதேஷுக்கு நம்ம போயிட்டோமாமா? இல்லைப்பா, நீ தான்ப்பா எல்லா இடத்துக்கும் என்னை கூட்டிகிட்டு போகணும். ஓகேவா? நம்மளாம் முன்னாடி கூட போனோம்ல. ஆமாம்ப்பா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் நீ வளர்ந்தோன்னே நம்ம எங்கேயுமே போகல. எங்கேயுமே நானும் போகல. சரிப்பா. கலர் மிஸ் பண்ணுமா? இதை ஒரு தடவை வந்து என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இங்கிட்டு வராது, கீழே மட்டும் அடி. என்ன பண்ணான்னா, டிவி பார்த்துட்டு இருந்தேன். டிவி பார்க்கும்போது நமக்கு அந்த வாட்டர் கேம்ஸ், அந்த தீம் பார்க்லாம் காட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்க்கு காமிச்சாங்க. அந்த இடத்துல அதை வந்து நான் வீடை கூட்டிக்கிட்டே வந்து அப்படியே ஆடு போயிட்டுருக்கு. சும்மா பார்த்துட்ருக்கேன். உடனே என் பையன் கேட்குறான், அம்மா நீங்கள் இங்கெல்லாம் போயிருக்கீங்களாம்மா அப்படின்னு கேட்டான். இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் போனேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். உடனே அதுக்கு அவருக்கு சொன்னார், திரும்ப ஒரு ஆடு அதே மாதிரி வந்து வேறு வாட்டர் ஃபால்ஸு அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்துட்டு, அம்மா நீ இங்கே போயிருக்கியாம்மா அப்படின்னு கேட்டான். இல்லை அப்படின்னு. ஆனால் நான் போயிருக்கேனேம்மா அப்படின்னா, அது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னா. அடப்பாவி, இப்போ இருக்க பிள்ளைங்கெல்லாம் இவ்வளோ விவரமாக பேசுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கண்டிப்பா உக்ரைன். சீக்கிரம் அடிச்சு முடியும். ஃபுல்லாக நானே தான் அடிச்சு முடிப்பேன்னு நின்று அடிச்சிட்ருக்காரு சில்லப்பில். ஒரு பிளைன் கிஸ் கொடுங்க. கொடுங்க. அடுத்த இது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடலாம். ஓகே. இவர் நல்லா தூங்குவார், ரெடி பண்ணிடலான்னு பார்த்தா எந்திரிச்சு சீக்கிரமாக வந்துட்டார். அதனால் சரி கொஞ்சம் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போஸு. சரி சொல்லு இது என்ன சொல்லு. 1 டேக்கு 3 டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். எனக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அவரும் வந்து அதை சூப்பராக சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். நான் ஷார்ட்ஸில் வந்து வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ வந்து இதை முடித்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் வந்து தோசை சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லாக வந்து வீடை க்ளீன் பண்ணோம். தமிழ் புத்தாண்டுக்கு வந்து மொதல் நாள் எடுத்த வீடியோ இது. இதை வந்து சொல்லி கொடுத்து முடிச்சுட்டு அடுத்தது வந்து சாப்பிட்ட உடனே நாங்கள் வந்து அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். தம்பியும் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். ஹேண்டை உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்து போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். வீடு இருக்க நிலமையை பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படியே கொய கிடக்குது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணோம். கிச்சன் அதெல்லாம் சரி பண்ணியாச்சு. அப்புறம் இங்கிட்ட எல்லாத்தையும் அடிக்காச்சு. இப்போது நம்ம வந்து வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. ஃபேனை நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு வெளியில் உள்ளுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு துடைக்கணும். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்தாச்சு. வேணாங்கிறதெல்லாம் குப்பையில் போட்டுட்டு ஃபுல்லாக வந்து கழுவி விடணும். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணும் போதே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிகிட்டே வரணும். நான் ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாலில் வந்து தம்பியோட விளையாட்டு ஜாமான் வந்து ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வந்து எல்லாத்தையும் எடுத்து கீழே கொட்டிட்டு வேணாங்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ரொம்ப உடஞ்சது அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு மிச்சத்தை மட்டும் அதை நான் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கீழே இருக்கிறத வந்து குப்பையை வந்து நான் எந்த க்ளீனும் பண்ணல. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டு கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு தொடச்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே விட்டேன். அடுத்தது டிவி செல்ஃபு, அப்புறம் துணி செல்ஃபு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்து நான் ஃபேனை ஆல்ரெடி வந்து காய வச்சு அந்த ஒரு க்ளீன் பண்ணியிருந்தேன். அந்த ரெக்கையிலலாம் வந்து அழுக்கு இருக்கும்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி காய வச்சேன். அதுக்கப்புறம் தரையெல்லாம் ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு. அதனால் வெளியிலையும் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கண்ணாடியெல்லாம் வந்து
ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாத்தையும் கூட்டி விட்டுட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட்டாக வந்து பாத்ரூம் கழுவிட்டு அப்புறம் வந்து வெளியில் வந்து அந்த கண்ணாடி சிங்க்கு இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி கழுவி விட்டாச்சு. அப்புறம் எல்லா கதவையும் தொடச்சி விட்டாச்சு. இந்த மாதிரி எல்லா வேலையும் பார்த்துட்டு அவ்வளோ குப்பை சேர்ந்து போச்சு. வெளியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேவைன்னே நம்ம நிறைய விஷயத்த வந்து சேர்த்து வச்சுருவோம். அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடு வந்து குப்பையாகிட்டே தான் இருக்கும். நல்லா நம்ம டீப்பாக இது தேவையா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டோன்னா அதுக்கு தேவையே இருக்காது. ஆனால் நம்ம சும்மாவே வீட்டில் வச்சுருப்போம். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து தூக்கி போட்டுருங்க. இப்போ வெளியிலேயே நான் கவர்ஸில் பார்த்திங்கன்னா நான் அந்த கறிக்கொட்டை நம்ம பாபிக்யூ போடுறதுக்கெலாம் வந்து கறிக்கொட்டை வாங்கி வச்சுருந்தோம். அது வந்து போட்டுட்டு லாஸ்ட்டாக நொறுங்கி போனதாக தான் இருந்துச்சு. அது வேஸ்ட்டு தான். அதெல்லாம் வந்து தேவைப்படும்னு வந்து அதை மூட்டை கட்டி ஒரு இதில் வச்சுருந்தா அந்த கவரும் டஸ்ட்டு தான். அது தேவையில்லாத ஒரு இது தான். நமக்கு திரும்ப கூட 10 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். அதை வந்து பண்ணாமல் அப்படியே டஸ்ட் அடைஞ்சு போய் கிடந்துச்சு. அதெல்லாமே தூக்கி போட்டுட்டேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஷார்ஜாவிலேருந்து. நாங்கள் இருக்கிறது அபுதாபி. அதனால் எல்லாத்தையும் வந்து வெளியில் நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா எல்லாம் வந்து வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம், நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கழுவி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் வந்து எல்லா வேலையும் வந்து வீடியோ எடுக்க முடியல. அடுத்த நாள் மார்னிங் என்ன பண்ணுறீங்க? ஓகேப்பா, இதெல்லாம் நான் விளக்கி கொடுத்துட்டேன். தம்பி தொடச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லா தொடச்சி வச்சுருப்பா. நம்ம விளக்கி ஏற்றணும். ஓகேப்பா. இல்லை இன்னும் கொஞ்சம் ஈரம் இருக்குது, நல்லா தொடச்சிருங்க. நைட்டு தொடச்சிருந்தா பரவாயில்ல, இப்போ துடைக்கிறனால கொஞ்சம் நல்லா அழுத்தி தொடச்சிருங்க. சரிப்பா, உனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைல்லப்பா? இங்கே பார்த்து சொல்லுங்க. அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா? சொல்லுப்பா. சூப்பர் டிப்பட்டு, சூப்பராக தரிச்சிட்டப்பா. ஓகே. இந்த வருஷத்தை நீங்கள் ஹாப்பியாக கொண்டாடுங்க. சச்சதாங்கன்னா முயற்சி பண்ணும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என் பையன் வந்து ஒரு 12 ஃப்ளாக்ஸ் சொல்ல போகிறான். இப்போ கடகடன்னு சொல்ல போகிறான், வாங்க பார்க்கலாம். இது என்ன ஃப்ளாக்ப்பா? இது UAE. ஓகே, அடுத்தது கனடா. சவுண்டாக சொல்லுங்கள். கனடா. இது பங்களாதேஷ். பங்களாதேஷ். இது என்ன? சிங்கப்பூர். சைனா. பாகிஸ்தான். ஜப்பான். இந்தோனேஷியா. டென்மார்க். இந்தியா. உக்ரைன். தேங்க்யூ. தேங்க்யூ. அடை செய்கிறதுக்கு உளுந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்தது வேக வச்சு உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வந்து பொரியல் முடிச்சாச்சு. என்னென்னா ஃபஸ்ட்டே வந்து முட்டைக்கோஸை வந்து ஒரு 2 மினிட்ஸ் முட்டைக்கோஸும் இந்த பாசிப்பருப்பும் வந்து வேக வச்சுட்டு அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா 3த்தையும் வந்து கடுகு போட்டு தாளித்து கடைசியாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்கோங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வேக வச்சு உருளைக்கிழங்கை வந்து வெட்டி வச்சாச்சு. வெட்டி வச்சுட்டு என்ன பண்ணோன்னா எண்ணெயில் வந்து வெறும் கடுகு, கொஞ்சோண்டு சோம்பு, அதுக்கப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம் மெயினாக போட்டுக்கோங்க, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அவ்வளோதான். உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கிண்டி ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம வந்து நல்லா வந்து நிறைய பொரியல் இது மாதிரி உருளைக்கிழங்கு எல்லாமே வந்து நம்ம விசேஷ நாளில் செய்யும் போது இந்த மாதிரி ஈஸியானதாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து வேலையை சீக்கிரம் முடிச்சிட முடியும். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு 4-5 வகையான வெஜிடபிள்ஸ் செய்ய போகிறேன்.
அதில் இப்போ 2 முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடது இன்னொன்று அடுப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்மில் எரியும். அதனால் வந்து இந்த ஒரு அடுப்பு தான். பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, ஸ்வீட் கார்ன் எல்லாமே. இது வந்து வெறும் மிளகு ஜீரகம் மட்டும் போட்டு நம்ம வந்து தாளிச்சு விட்டு நல்லா வதக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இந்த ஒரே சட்டி தான், திரும்ப திரும்ப இதில் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதிலே தான் செஞ்சிட்ருக்கேன். நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ டிஷ்ஷு செய்கிறதுக்கு நமக்கு எல்லாம் இதாகிடும். இப்போ செஞ்சுட்டு வேறு பாத்திரத்தில், குட்டி பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுத்தடுத்து செஞ்சிட்ருக்கேன். பொரியல் வந்து ஒரு 3 பொரியல், அதுக்கப்புறம் சாம்பார், ரசம், தயிர், அதுக்கப்புறம் பாயாசம், வடை எல்லாமே செஞ்சாச்சு. நான் செஞ்சு கரெக்டாக வச்சேன், கரெக்டாக வந்துட்டாங்க. அதனால் எல்லாம் சாப்பிட உட்காந்தாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா குட்டீஸ் வந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்த எல்லா சாக்லேட்டையும் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆல்ரெடி பாயாசம் குடிச்சிட்டியா? சாப்பிடவே இல்லையே நீ இன்னும். சரி, நாங்கள் போய் சாப்பிட்டு வரோம். பாய். நல்லா இருக்கு. இந்த சோஃபா நல்லா இருக்காங்க. இந்த சோஃபா நல்லா இருக்கா? சாப்பிட்றதெல்லாம் நான் பெருசாக காட்டலை. ஏன்னா வந்து அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்காங்க, நம்ம கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. அதுக்கப்புறம் எல்லாம் ஆளுக்கு ஒவ்வொரு சைடு சாஞ்சாச்சு. எங்கள் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இந்த 2 குட்டீஸும் படுக்கவே இல்லை. அதனால் வந்து சரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டு விட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்குங்க ரெண்டுமே. அதுக்கப்புறம் நாங்கள் படுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வெளியில் போயிட்டு வாக்கிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இங்கே வந்து வாக்கிங் தனியாக நான் போகும்போது நிறைய தடவை யோசிச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு வந்து என் கூட வந்தான்னா இங்கே நடக்கிறதுக்கு வாக்கிங் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம தனியாக போகிறதே ஒரு இதாக இருக்கும், இங்கே அமைதியாக இருக்கும். அதே நம்ம ஃப்ரெண்டு கூட போகும்போது பேசிக்கிட்டே எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம் அப்படின்லாம் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் நிறைவேறுச்சு. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெண்டும் இது நடந்து எங்கள் ஹஸ்பண்டை நடக்கிறது கூப்பிடுவேன் ஷெல்னு, வரவே மாட்டார். நான் அதை எதிர்பார்க்காம தம்பியை சூப்பராக இருக்குல்ல சாஞ்சி. நீனு போய் நின்னுப்பா, அம்மா பக்கத்தில் நின்று. போ போ, அங்கிட்டு போய் நின்று சரி. நான் அந்த சென்டர். ஏய் இது சூப்பரா இருக்கு இந்த இடத்துல. எங்க மூணு பேத்தையும் ஒரு போட்டோ எடு. நீனு போ வந்துட்டு ரெண்டு சரி நீ இங்கிட்டு வா. ஏய் சூப்பரா இருக்குப்பா, நின்னுங்கப்பா. சரி நின்னுங்க உள்ளுக்கு. ஏய் சர்வீஸ் கையை பிடி சான்ஸ்.
நீ வீட்டில் உட்காந்துருன்னு அதான் சொன்னேன். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இந்த சைடு வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அங்கங்கே எங்களுக்கு பிடிச்ச இடம்லாம் வரும்போது அங்கங்கே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். அது மட்டும்தான் நான் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து பேசிக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டு நாங்கள் போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இருட்டவே ஆரம்பிச்சிருச்சு. அந்தளவுக்கு நடந்திருப்போம். ரொம்ப ஹாப்பியாக அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா நான் பின்னாடி வந்து நல்லா அழகாக செட் பண்ணி வச்சுருந்தேன். நாங்கள் வெளியில் உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நைட்டு வந்து டின்னரை வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டு அந்த நாளை வந்து முடிச்சிட்டோம். நீங்கள் உட்காந்துக்கலாம். ஓகே. இது செமையாக இருக்குது கலரு. ஓகே கேஷுவலாக அப்படியே 2-3 வச்சுக்கோ. சூப்பராக இருக்குடி. இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. செம்மையாக எடுத்து கொடுக்குது. உனக்கும் ஒயிட்டு நல்லா இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் காம்பினேஷன் தவிர எல்லா குட்டீஸும் ஒயிட்டு. 4 பேர்த்தையும் நிற்க வச்சு எடுக்கலாம். அங்கே டைமிங் செட் பண்ணி வச்சுட்டு எடுப்போமா? சரி அந்த இதை எடுத்து போகலாமான்னு தெரியல. இங்கேருந்து நோட் பண்ணுவாங்க, பிடிச்சி விட்டுருவாங்க. சரி இரு எடுங்க எடுப்போம். ஏ க்யூட்டாக இருக்குடி. நின்று நின்று இருஷர்ல Welcome to Abu Dhabi channel. Welcome to next video. Bye. Video bye. பாய். செமையாக இருக்கு. இரு புதர் வாக்கிங்க்கு வந்திருக்கோம். அங்க எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தா செமையா இருக்கு. சரி வாங்க இப்போ நடந்து ஒரு இடத்துல போய் போட்டோ எடுப்போம். ஓகே. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அடி கையை விரிச்சுக்கோங்க போதும். விரிச்சிட்டு வாங்க. நான் எப்படி வரேன்? முன்னாடி போக கூடாது. இது வேற அவன் சொல்லி கொடுத்த ஸ்டெப்பை பண்ணிட்டு இருக்கான். சேட்டா ரெண்டு சேட்டா சேட்டா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே தனியாக தான் நான் வாக்கிங் வருவேன். இந்த தடவை வந்து என் ஃப்ரெண்டு கூட வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் வந்து ஷார்ஜா விலாக் போட்டிருப்பேன். அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். இங்கே தனியாக நடந்து வருவேன். இப்போ என் ஃப்ரெண்டோட வரவும் நல்லா என்ஜாய் பண்ணுறோம். உனக்கு எப்படி ஷெர்ன் இருக்குது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய்.